ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மதுமிதா கிட்ட பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருமா கௌதம பாட்டியா, முன்னெல்லாம் சிரிக்கவே மாட்டான், இப்போ சிரிச்சு கலகலப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அது மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு பேத்தியும் பெற்று கொடுத்தீங்கன்னா இந்த வீடும் சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் இருக்கும். கூடிய சீக்கிரமே உனக்கு ஆஃபீஸில் ஒரு நல்ல போஸ்ட்டு கிடைக்கணும், இந்த குடும்ப நிர்வாகத்தை நீ தான் நடத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அசோக் ஓஹோ இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சா, போஸ்ட் வரியா, அதை நான் கிடைக்க விட்டுருவேனாங்கிற மாதிரி அசோக் யோசிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம கௌதம் வராங்க. பாட்டி இது கேட்டிங்களா அப்படின்னதும், ஆமாடா தீபாவளிக்கு போனியே, ஆமா எப்படி இருந்துச்சு அப்படின்னதும், பரவாயில்ல பாட்டி நல்லா இருந்துச்சு, உங்களை தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். சரி சரி எல்லாம் மதுமிதா சொன்னா அப்படின்னதும் நம்ம கௌதமி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் வாளியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ வாளியே பார்த்துட்டு இருக்க. அதுவா பாட்டி, வாளியில லட்டு இருக்கு அப்படின்னு மதுமிதா சொன்னதும், அவனுக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்குமா, எடுத்துக்கொடு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. வீட்டிலேயே நிறைய சாப்பிட்டுட்டாரு பாட்டி, வேணும்னா நாளைக்கு சாப்பிடட்டும் அப்படின்னதும், ஒன்னுங்க பிளீஸ் ஒன்னு எடுத்து கொடுங்க அப்படின்னு கௌதம் சொன்னதும் மதுமிதாவும் எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா கௌதம் வாளியோட புடுங்கிட்டு போய் தனி இருந்து முழு லட்டையுமே சாப்பிட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம மதுமிதாவும் பாட்டியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆகுது, 2 பேரும் தூங்கலான்னு போகும்போது நம்ம கௌதம் என்ன பண்றாங்கன்னா பாத்ரூம் போறாங்க. என்ன இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, சரி ஃபர்ஸ்ட் டைம் தானே அப்படின்னு விட்டுடுறாங்க. ஏன்னா லட்டு வெளியே காட்டுது, நம்ம கௌதமுக்கு வயிற்ற கலக்குது போல. மறுபடியும் போறாரு, என்ன இது மறுபடியும் போறாரு அப்படின்னு நம்ம மதுமிதா நோட் பண்றாங்க. இப்படியே நிறைய வாட்டி போய் வந்ததும் சரியில்லை, இந்த லட்டை சாப்பிட்டதால தான் இவர் போறாரு அப்படின்னுட்டு மதுமிதா யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சுங்க, நான் தான் சொன்னேன் அவ்வளவு லட்டையும் சாப்பிட வேணான்னு, இப்ப பாத்தீங்களா அப்படின்னு மதுமிதா சொன்னது. எங்க இதுக்கப்புறமும் என்னால தாங்க முடியலங்க, இன்னும் 2 வாட்டி போனா அவ்வளவுதான், டாக்டருக்கு போன் போட்டு வர சொல்ல போறேன் அப்படின்னதும், எங்க இருக்கலாமா டாக்டர் கூப்பிடுவாங்க, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா என்ன பண்றாங்கன்னா கிச்சன்ல போய் நம்ம கௌதமுக்காக கசாயம் ரெடி பண்ண எடுக்கிறாங்க. அப்பன்னு பாட்டு வேலைக்காரங்க ஏமா நான் சமைக்கிறேன், நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு நம்ம மதுமிதா கசாயம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அசோக் சரக்கு போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இந்த டைம்ல சரக்கு போட்டுட்டு இருக்க அப்படின்னு அவங்க மாமா கேக்குறாங்க. இங்க நடக்கிறதுலாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா, அந்த மதுமிதாவும் கௌதமும் பிரிஞ்சிடுவாங்கன்னு கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நாம தான் நடுத்தருக்கு வந்துருவோம் போல கிடைக்கு அப்படின்னு அசோக் புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்டா என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையா அப்படின்னதும், அதுக்கு என்கிட்ட ஒரு போயிட்டு இருக்கு அப்படின்னு அபிஷேக் சொல்றாங்க. என்னடா சொல்ற, ஆமா இங்க பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே மதுமிதாவுக்கு வேறொருவும் கூட அஃபேர் இருந்திருக்கு அப்படிங்கிறது. என்னடா சொல்ற, அந்த பொண்ணு பார்த்தா அப்படி தெரியலையே, அமைதியான பொண்ணாச்சு அப்படின்னு அவங்க மாமா சொல்றாங்க. இங்க பாருங்க எப்பவுமே என்னோட ஃப்ரெண்டு சொல்லுவான், அமைதியான பொண்ணுங்களை நம்ப கூடாதுன்னு, அந்த அஃபேரை வச்சு நம்ம ஈஸியா பிரச்சனையை உண்டாக்கலாம், அந்த மதுமிதாவோட எக்ஸ் லவர் யாருன்னு தெரிஞ்சு நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்க்கணும், அப்படி மட்டும் வேலைக்கு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா பிரிச்சிடலாம் அப்படின்னதும், அதுக்கு நீ வேலைக்கு சேரணுமே அப்படின்னு அபிஷேக் கூட மாமா சொல்றாங்க. அதுக்கு தான் நீ இருக்குல்ல போய் அம்மா கிட்ட பேசு அப்படின்னுட்டு அபிஷேக் அங்க இருந்து போயிடுறாங்க. இவன் இன்னும் கடைசியில என்ன கோர்த்து விட்டுட்டு போறான் அப்படின்னு நம்ம அபிஷேகோட மாமா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் மதுமிதாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க கசாயம் ரெடி பண்ணிட்டு கௌதம் கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க இதுக்கு குடிங்க சரியாயிடும் அப்படின்னதும் கௌதம் குடிச்சதும் உடனே மறுபடியும் மாத்திர போறாங்க. என்னங்க இது குடிச்சதும் சரியாயிடும்னு சொன்னீங்க, ஆனா சரியாகலையே அப்படின்னு சொன்னதும், எங்க உடனே குடிச்சா எப்படி சரியாகும், அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நடந்து பாருங்க சரியாகும் அப்படின்னதும் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நடந்து தெரியுறாங்க. இங்க பாருங்க இந்த கசாயம் வயிற்றுல இருக்கிறது தேவையில்லாததெல்லாம் கிளீன் பண்றதா, சோ இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னதும் கொஞ்ச நேரம் கழிச்சு பரவாயில்லைங்க நீங்க கொடுத்தது நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் நல்லபடியா குரட்டை விட்டு தூங்குறாங்க. பரவாயில்ல தலைவர் குரட்டை விடுறாரு, சோ நல்லா தூங்குறாருன்னு அர்த்தம், சரியாயிடுச்சு அப்படின்னுட்டு மதுமிதாவும் தூங்குறாங்க. மறுநாள் காலையில சந்தோஷ் வராங்க. என்னடா காலையிலே வந்திருக்கேன் அப்படின்னு கௌதம் கேக்குறாங்க. டே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு மதுமிதா தான் சொன்னா அப்படின்னதும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு நம்ம கௌதம் சமாளிக்கிறாங்க. என்னங்க அன்னைக்கு நைட்டு அப்படின்னு மதுமிதா சொல்லும் போது, டே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நைட்டோட கதை நைட்டே முடிஞ்சு, இங்க பாரு தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காரு, இங்க பாரு தங்கச்சி சொல்லிருக்கா இன்னைக்கு நான் தான் உன்ன ஆபீஸ்க்கு கூட்டி போவோம் பா அப்படின்னு போதும் அப்படின்னு பார்த்து ராகுல் வராங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கௌதம் இங்க பாரு அடிக்கடி நீ சரக்கு அடிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னும் போது, பாட்டி என்ன ராகுல் சரக்கு அடிக்கணும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, ஃபங்க்ஷன்ல சும்மா
குடிப்பாங்கல்ல, அதுதான் மற்றபடி ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம ராகுல வந்து காப்பாத்துறாங்க. அதான் நீ பார்த்த அந்த பையன் இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இந்த பக்கம் சந்தோஷ் வந்து இங்க பாரு, நீ காலேஜ் முடிச்சுட்டு அங்க இங்கே சுத்தி சரக்கு அடிச்சிட்டு இருக்க, இங்க பாரு இனி நீ நம்ம ஆபீஸ்க்கே வந்துரு அப்படின்னு ராகுலுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம கௌதம். இது கேட்ட அபிஷேக் வந்து என்னது இந்த போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு இப்போ அந்த ராகுலுக்கு வேலை போட்டு கொடுக்குறியா அப்படின்னு அபிஷேக் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சு.